ஹாய் கைஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம்ங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். மதுரையோட அடையாளம் இல்லை, மதுரையில் ஓடக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயின் சொன்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வைகை எக்ஸ்பிரஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் ஒரு ஓடக்கூடிய ட்ரெயினுங்க. பகல் நேரத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரியே நைட் நேரத்தில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12638 மதுரை டு சென்னை ஓடக்கூடிய பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி இந்த ட்ரெயினில் தான் நம்ம என் டு என் ட்ராவல் பண்ணி பிளாக் எடுக்க போகிறோம். அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெயினில் மட்டும் அன்ரிசர்வ்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு முன்னாடியே போய்ட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளாட்ஃபார்மில் போய்ட்டு உங்களோட பேக்கெலாம் நீங்கள் வைக்கணுங்க. வரிசையில் உக்காந்த பிறகு தான் போய்ட்டு நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏற முடியும். தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணும்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகும்போது நீங்கள் வந்து பேக்கெலாம் முன்னாடி வச்சுட்டு அப்புறமேட்டு தான் போலீஸ் வந்து தான் அந்த வண்டியிலே ஏற்றி விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸும் அதே மாதிரி தான். டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு பேக்கை லைனில் வச்சிடணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக போலீஸ்காரங்களாம் வந்து அழகாக அந்த கியூவெல்லாம் சரி பண்ணி உள்ளே உட்கார வைப்பாங்க, கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லாமல். இன்றைக்கி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணி ஆகுதுங்க. வாங்க ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. என்ன தான் மதுரை ஜங்ஷனோட என்ட்ரன்ஸை இடிச்சிட்டாலும் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வழக்கமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே எல்லா க்ரௌடும் இங்கே தாங்க உக்காந்துருக்காங்க. நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 175 ரூபாங்க. மதுரை ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் அப்படியே இன்ஜின் கிட்ட நம்ம முன்னாடி வந்தாச்சுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அண்டர்சூரில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நாம் இப்போது பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்மளுடைய பேக்கை வந்து ஒரு 10வது 15வது இடத்துலையே வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சீட் கிடச்சிரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைன்றனால பெரிய லெவலில் க்ரௌடு கிடையாதுங்க. இதே இந்த வெள்ளி சனி ஞாயிறு வந்தீங்கன்னா செம்ம பெரிய க்யூ நிற்கும். இப்போ நம்மளோட ட்ரெயினோட எம்டி ரேக் வரும். உள்ளே வந்த பிறகு லைனில் நின்று சீட்டு பிடிச்சிட்டு மீதி லைட் ஆன் பண்ண பிறகு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. டைம் இப்போது ஷார்ப்பாக 7:15 ஆகுதுங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸோட ரேக்கை உள்ள பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேக் வந்து உள்ளே வந்து நின்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் உடனே போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. ஆல்ரெடி பின்னாடி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேக் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே நம்மளை ட்ரெயினில் ஏற்றி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸோட ரேக் உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த சைடில் இருக்க சிங்கிள் விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், இதுதான். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மழையும் வரப்போகுதுங்க. மின்னல் வெட்டிகிட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமைன்றனால பெரிய லெவலில் க்ரௌடு இல்லை. இன்றைக்கி நம்மளைய மதுரையிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் யார் கூட்டு போக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறாரு பாருங்க, BAP 7 ஈரோடு ஷெட். இவர் தான் இன்றைக்கி நம்மளே அழைச்சிட்டு போக போகிறாரு. கிளைமேட் இன்றைக்கி அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மைசூர் போம்ல அந்த வண்டி தாங்க டிபார்ச்சர் ஆகி வெளியே போயிட்டுருக்கு. அப்புறம் இது நம்ம ட்ரெயினோட லோக்கோ 39232 ஈரோடு ஷெட். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு லைட்டிங் எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. கரெக்டாக 9:20க்கு எடுக்கணும். 1 ஹவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு லைட்டிங் எல்லாமே ஆன் பண்ணுறாங்க. நாம் ட்ராவல் பண்ணுற பாண்டியன் எக்ஸ்பிரஸோட கோச் காம்போசிஷன் சொல்லிடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கும். இன்ஜினுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஃப்ரண்ட்லேயே 2 அன்ரிசர்வ்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய கோச் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் 7 கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 5 கோச், அப்புறம் இந்த செகண்ட் ஏசியில் வந்து கரெக்டாக 3 கோச் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ட்ரெயினில் டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஏசி இருக்குங்க, ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் பின்னாடி வந்து 2 அன்ரிசர்வ்டு ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்குங்க. ஸோ டோட்டலாக அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 கோச் ஒரு எஸ்எல்ஆர்டி, அதாவது லேடிஸ் கோச் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க கோச்சில் தாங்க, ஃபஸ்ட்டாக இருக்க அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். உள்ளே வந்து க்ரௌட் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள் அன்ரிசர்வ்டில். ஸோ இங்கேருந்து எடுக்கிறனால இப்போதைக்கு க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. இந்த சீட்டில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இது 2ஆவதாக இருக்க அன்ரிசர்வ்டு. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸோ அந்த ட்ரெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருந்து எஸ்எம்விடி அந்த கட்ரா போகிற ட்ரெயினுங்க. கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர் போகிற ட்ரெயின் அது. மதுரை ஜங்ஷனை விட்டு புறப்பட வேண்டியிருக்காங்க. டைம் வந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது. மதுரையிலேருந்து நம்ம டிபார்ச்சர் ஆக போகிறோங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்கள். ஓகே சரி ப்ரோ. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுதுங்க. மதுரையிலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ நாம் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 493 கிலோமீட்டராக 10 ஸ்டாப்பில் நின்று 8 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் போக போகுதுங்க. இப்போது 10 ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்தாங்கன்னா கொடைக்கானல் ரோடு, அம்பதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறமேட்டு மணப்பாறை, திருச்சி. தென் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம் வழியாக இந்த ட்ரெயின் ஆனது காலையில் 5:20க்கு எக்மோர் போய் ரீச் ஆக போகுதுங்க. நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆன பிறகு ட்ரெயினில் இருக்க க்ரௌடு நைட்டு நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேயே வாங்கியாச்சுங்க இட்லி. ஸோ 40 ரூபாய் இதோட ரேட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இட்லி, சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. டைம் இப்போது 9:52 ஆகுதுங்க. நம்ம ட்ராவலோட முதல் ஸ்டாப் கொடைக்கானல் ரோடு. நிறையவே பேசஞ்சர்ஸ் இங்கே போர்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கு
கொடைக்கானல் ரோடு வந்துட்டு அங்கேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபார் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அன்ரிசர்வ்டாக இருந்தால் 175, ஸ்லீப்பரில் போனீங்கன்னா உங்களுக்கு 325 ரூபா ஆகுங்க. அப்புறம் இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி இங்கே பார்த்துடலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க, பாண்டியன், சோழன், ராக்ஃபோர்ட் 3மே ஒரே ட்ரெயின் தான். அதாவது மதுரை, சென்னை, திருச்சி. நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த போர்டு உங்களுக்கு காட்டிடுவேன். ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங். திண்டுக்கல் ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினுக்கு நிறையாவே பேசஞ்சர்ஸ் ஏறி இருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, உள்ள அரைவான ஷார்ட்ஸ் எதுவுமே கட் பண்ணவே இல்லை. ரிசர்வேஷன் நிறையவே இருக்குங்க. ஆனால் அன்ரிசர்வ்டு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு அன்ரிசர்வ்டில் க்ரௌட் இருக்காது. ஸோ இதே நிலமையில் தான் நம்ம சென்னை வரைக்கும் போக போகிறோம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டெடிக்கேட்டடான ட்ரெயின் இருக்குது. திருநெல்வேலிக்கு, நெல்லை, மதுரைக்கு, பாண்டியன், திருச்சிக்கு ராக்ஃபோர்ட் இருக்கனால எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெயினில் ஏறி போயிடுவாங்க. நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸோட இனாகரல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 1969 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 56 வருஷமாக இந்த ட்ரெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுதுங்க. திண்டுக்கல்ல இருந்தே டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஆன் டைமுக்கு தான் திண்டுக்கல் வரவே இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மணப்பாறை தான். மணப்பாறை ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ்டுக்கு வெயிட் பண்ணுற க்ரௌடு.
இங்கிட்ட ஒரு வெயிட்டிங் ஹால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னும் போனதே இல்லை. 1 ஹவருக்கு 30 ரூபா. இங்கிட்டும் அதே மாதிரி ஒன்று இருக்குல்ல, இங்கிட்ட ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அட்வான்ஸோட திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அரைவ் ஆயிருக்கும். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். பெருசா க்ரௌடே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்தந்த ஊருக்கு அந்தந்த ட்ரெயின் இருக்கும். ஸோ அதனால பாண்டியனில் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌட் கிடையாது. திருச்சியை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் அப்புறம் அந்தியோதயா இந்த மாதிரியான ட்ரெயின்லாம் இருக்கனால பாண்டியனில் இன்னைக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பாண்டியன் இன்னும் சூப்பராக போக போகுது. ஏன்னா இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம். ஒரு 123 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் வேறு நடக்குதுங்க. ஆன் டைமுக்கு நம்மளோட ட்ரெயினை திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து எடுத்து மூவ் ஆகி போகிறோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுதுங்க. ஆஃப்டர் திருச்சிக்கு அப்புறம் நம்ம ட்ரெயினில் இருக்க க்ரௌடுங்க.
குட் மார்னிங் மக்களே. விருதாச்சலத்துக்கு அப்புறம் லைட்டாக தூங்கியாச்சுங்க. மழை வேற வந்துருச்சா. ஸோ முழிச்சு பார்த்தா நம்ம தாம்பரம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அரைவ் ஆக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுதுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவ் ஆகிருக்கும். ஒரு 25 நிமிஷம் டிலே ஆகிருக்கு.
ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுதுங்க. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அரைவ் ஆகிட்டோம். நைட்டு 9:20க்கு எடுத்தாங்க. இப்போ டைம் 5:10 ஆகுது. ஒரு 175 ரூபாய் செலவில் மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு ரொம்ப 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 ஃபேமஸான பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். உண்மையாலே ஜேர்னி அருமையாக இருந்ததுங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் போயிருங்க. கரெக்டாக 6 மணிக்கெலாம் போயிட்டு உங்களோட பேக்கை போய் பிளாட்ஃபார்மில் வச்சுடுங்க. ஏன்னா 6 மணிக்கே இந்த இது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க லைன் போடுறது. நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து க்ரௌட் கம்மியாக இருந்திருக்கும். இதே நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கியூ நிற்கும். நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா ஒரு நாள் உங்களுக்கு அந்த பாண்டியனோட க்ரௌடு ஒரு நாள் காட்டுறேன் எவ்வளோ கியூ வெயிட் பண்ணுறாங்கன்னு. நேற்று ரொம்பவே கம்மி தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. எனவே ஜேர்னி சூப்பராகவே இருந்ததுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம். நீங்களும் பார்த்துருவீங்க. சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பபாய், see you.